கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் பாரதி. நான் சென்னையில் கந்தஞ்சாவடி அப்படின்ற பகுதியில் வாழ்ந்துட்டு வரேன். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரைட் சைட் காதுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு வீக்க மாதிரி வந்துச்சு. அது என்னன்னு செக் பண்ண போகும்போது ஒரு 55 டேஸ் கிட்ட 55 டேஸ் கிட்ட அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம். டாக்டர்ஸ் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு அம்மாவுக்கு வந்து எல்லா டெஸ்ட்லையுமே அம்மாவுக்கு வந்து எல்லாமே நெகட்டிவ் தான் வருது. அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் வருது. ஆனால் அந்த வீக்கம் எதுக்காக வந்திருக்கு எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. எல்லா 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணி அந்த 55 டேஸ்க்குள்ள அம்மாவுக்கு 2 டைம்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அந்த பகுதியை ஆப்ரேஷன் பண்ணி 2 தடவை பயாப்சி அமைச்சு 2 முறையுமே பயாப்சிக்கு போன அதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் தான் வந்துச்சு. அது எதுவுமே கேன்சர் செல்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லி தான் எங்களுக்கு வந்துச்சு. டாக்டர்ஸ் அவங்களால முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டாங்க. ஆனால் அவங்களால அதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. 55 டேஸ் வரைக்கும் அவங்க எல்லா முயற்சி எடுத்து பார்த்தாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அவங்க 3rd டைம் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போட்டு இருக்கும்போது அப்பதான் எனக்கு வந்து நம்ம பாஸ்டரோட ஞாபகம் எனக்கு வந்துச்சு. எங்க சர்ச் பாஸ்டரும் எல்லாரும் ஜெபிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் என் இருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டரோட ஞாபகம் வந்து அவர்கிட்ட ஜெபிக்க சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை ஆண்டவர் எனக்குள்ள தந்தாரு. அப்ப நான் ஃபோன் பண்ணி இந்த காரியங்கள்லாம் சொல்லி பாஸ்டர் அம்மாக்காக ஜெபிச்சுக்கோங்க. அம்மா ரொம்ப ஆக்டிவா இருந்தவங்க. அம்மாக்கு வயசு பாத்தீங்கன்னா 69. ஆனா அவங்க இந்த பிரச்சனை வர்ற அந்த காது கீழே அந்த வீக்கம் வர்ற வரைக்கும் அவங்க வீட்டுல நல்லா ஆக்டிவா இருந்து அவங்க வேலைகள் எல்லாம் வீட்டுல இருக்க எல்லா வேலைகளும் செஞ்சு சமைச்சு எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆக்டிவா இருந்த ஒருத்தவங்க இப்படிப்பட்ட திடீர்னு ஒரு உபத்திரத்துக்குள்ள போய் பிள்ளைங்க நாங்க வந்து நான் மட்டும் இல்லை, எங்க அம்மாக்கு நானே என்னோட சகோதரி 2 பேர் இருக்காங்க. என்னோட அண்ணன் ஒருத்தர் இருக்கா. அண்ணன் வந்து இறந்துட்டான். இப்படி நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம். எங்க அம்மாக்கு பாத்தீங்கன்னா 8 பேர் பிள்ளைங்க. எல்லாமே வாலிப பிள்ளைங்க தான். எல்லாருக்குமே எங்க அம்மானா அவ்வளவு பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு தாய் வந்து இவ்வளவு கஷ்டத்தை உபத்திரவத்தை அனுபவிச்சிட்டு இருந்தது எல்லாருக்குமே ஒரு ரணமா. அம்மா வந்து உடல் ரீதியா பாடுகள் அனுபவிச்சாங்க. நாங்க எல்லாரும் மன ரீதியா அம்மா படுற வேதனையை பார்த்து மன ரீதியா நாங்க பாடுகள் அனுபவிச்சோம். எல்லாருமே ஜெபிச்சிட்டு இருந்தோம். ஆனா எனக்கு திடீர்னு அந்த ஒரு யோசனை வந்து நம்ம பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணி பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி பிரின்ஸ் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அம்மாக்காக ஜெபிக்க சொல்லணுன்ற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். அப்ப நான் ஃபோன் பண்ணி இந்த காரியங்கள்லாம் சொல்லி பாஸ்டர் அம்மாக்காக ஜெபிச்சுக்கோங்க, டாக்டர்ஸ் எல்லாருமே கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பாஸ்டர் நல்லா ஊக்கமா ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவை நாங்க ஒரு 2-3 டேஸ்ல அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். எதுவுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் மேலும் அம்மாக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லா டெஸ்ட்டும் மாத்தி எடுத்துட்டே இருக்காங்க. அப்ப டாக்டர்ஸ்க்கு வந்து நாங்க என்ன சொன்னோம்னா அம்மாவை நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம் நாங்கன்னு சொல்லி எழுதி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். இனி ப்ரேயர் பண்ணி தான் அம்மாவை எதுவும் பண்ண முடியும். இனிமேலும் அம்மா உபத்திரப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். கர்த்தர் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லி நாங்க சகோதரி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம், வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அன்னைக்குன்னு பாஸ்டருக்கு நான் கால் பண்ணி நான் பேசுறேன், இந்த மாதிரி பாஸ்டர் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லும்போது பாஸ்டர் சொன்னாங்க, நான் வந்து அம்மா இருக்கிற இடத்துக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்ப நான் பாஸ்டர் நாளைக்கு நான் அம்மாவை நான் பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க போகும்போது உங்க கையில இப்ப என்ன இருக்கு, ஆயில் இருக்கான்னு கேட்டாரு. அப்ப நான் ஒரு ஆயில் பாட்டில் எடுத்து கையில வச்சிருந்தேன். இதை நான் இப்ப ஜெபிக்கிறேன். இது ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை அந்த எண்ணெயில இறங்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆயில நாளைக்கு நீங்க போகும்போது கையோட மறக்காம எடுத்துட்டு போங்க. அம்மா கிட்ட போய் இருந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. இந்த எண்ணெயை அம்மா மேல பூசும்போது கர்த்தர் நல்ல ஒரு விடுதலை கொடுப்பாரு. அதனால இந்த எண்ணெயை நீங்க மறக்காம நாளைக்கு போகும்போது எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த எண்ணெய் நான் கையில் வச்சிருக்கும் போது பாஸ்டர் வந்து ரொம்ப ஊக்கமா அம்மாக்காக ஜெபம் பண்ணாங்க. கட்டுகள்லாம் அவிழ்ந்து விடணும்னு சொல்லிட்டு நிறைய கட்டுகளுக்காக, மாந்திரியங்களுக்காக, பில்லி சுனியங்களுக்காக, ஏவல் பிசாசுகளுக்காக, அப்புறம் செய்வினை மந்திரங்கள்லாம் உடைஞ்சு போகணும்னு சொல்லி ரொம்ப ஊக்கமா ஜெபிச்சாங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப அந்த ஜெபத்துல இருந்து என் மனசுக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் மறுநாள் அதே மாதிரி பாஸ்டர் சொன்ன மாதிரி நான் அம்மா கிட்ட போனேன். அம்மா கிட்ட போயிட்டு அந்த எண்ணெய் பாட்டில கையில் எடுத்து வச்சுட்டு பாஸ்டருக்கு கால் பண்ணேன். எங்க அக்காங்க எல்லாம் கூட இருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் கூட இருக்காங்க. அப்ப பாஸ்டர் நான் ஜெபிக்கிறேன் சொல்லிட்டு ஜெபிச்சாங்க. ஊக்கமா ஜெபிச்சாங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னுடைய சொந்த தாயாருக்கு ஜெபிக்கிறது போல பாஸ்டர் ஜெபிச்சாங்க. ஜெபிச்சுட்டு இந்த இப்ப நான் சொல்லும்போது இந்த எண்ணெய் அவங்க மேல பூசுங்கன்னு சொல்லும்போது, அந்த ரணத்துல பூசுங்கன்னு சொல்லும்போது நான் அந்த எண்ணெயை என் கையில் எடுத்துட்டு அம்மா மேல பூசினேன். பூசினதுக்கு அப்புறம் பாஸ்டர் நல்லபடியா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பாஸ்டர் அம்மா மேல அந்த எல்லா கட்டுகள்ல இருந்து அம்மாக்கு விடுதலை தேவன் கொடுத்துட்டாரு. அம்மா ஹீல் ஆயிட்டாங்க. அதனால நீங்க பயப்பட வேணாம். அம்மாவுடைய இன்னொரு கண்ணும் போல அவங்களுடைய இந்த கண்ணமும் மாறி அவங்க நல்ல ஆரோக்கியமா நல்ல முறையில ஆண்டவருக்கு மகிமையா சாட்சியா வாழ்வாங்கன்னு சொல்லி போன் வச்சுட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர் சொல்லிட்டு நாங்களே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள், அதாவது போன வெள்ளிக்கிழமை பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. சனி ஞாயிறு திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா அம்மாவுடைய கண்ணும் ரொம்ப பெருசா கண்ணும் இங்க இருந்து வீங்கிருச்சு. இந்த இடத்துல மட்டும் இருந்த வீக்கம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து வீங்கி பார்க்கவே பயமா இருக்கிற அளவுக்கு கழுத்து வரைக்கும் வீக்கமாயிருச்சு. அப்ப அக்காங்க எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து என் வீட்டுக்கு வந்தேன், நான் வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால அன்னைக்கு ஃபுல்லா அம்மா கூட இருந்துட்டு, அக்காங்க வீட்டுல தான் அம்மா இருக்காங்க, அன்னைக்கு ஃபுல்லா அம்மா கூட இருந்துட்டு நான் அன்னைக்கு நைட்டே ஃப்ரைடே நைட்டே இங்க வந்துட்டேன், எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலையில ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் அக்காங்க எனக்கு கால் பண்றாங்க. அம்மாவுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, அம்மாவுடைய நிலைமை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, அவ்வளவு பெருசா மறுபடியும் வீங்கி இருக்கு, கழுத்தெல்லாம் வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அப்ப பெரியக்கா சொன்னாங்க, நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்துல யாராவது ஒரு ENT டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணி விடுவாங்க. ஏன்னா
ஒரு நீர் மாதிரி கோத்துட்டு நிக்குது. அது வந்து அந்த ரணத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் பண்ண இடத்துல இருந்து கீழே பாத்தீங்கன்னா பலூன் மாதிரி நீரும் அந்த பிளட்டும் ஒரு மாதிரி ஆஷ் கலர்ல பிளட்டும் இப்படி கலந்து ஒரு மாதிரி இப்படி தொங்கிட்டு நிக்குது. அம்மாவால வலி தாங்க முடியல, அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில, அதாவது பாஸ்ட் ஜெபம் பண்ண 4வது நாள், 3 நாள் வரைக்கும் எங்களுடைய சுய பார்வையில் நாங்க பார்க்கும்போது என்ன இன்னும் எதுவுமே நடக்கல அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. ஆனா 4வது நாள் பாத்தீங்கன்னா காலையில அக்கா கால் பண்ணி சொல்றாங்க, பாரதி உனக்கு ஒன்று தெரியுமா, இன்னைக்கு அவ்வளவு பெரிய அற்புதத்தை இயேசுவா பண்ணிருக்காங்க. அம்மாவுடைய அந்த கட்டி உடைஞ்சு உளிர்ந்த அந்த நீர் ரத்தம் எல்லாம் கொடகொடன்னு மொத்தமா வெளியில வந்து ஒரு பெரிய நல்ல ஒயிட் கலர் கிளாத்ல ஒரு நல்ல பெரிய அந்த சாரியை நனைஞ்சு போற அளவுக்கு அவ்வளவு வந்து மொத்தமா உள்ளதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு 3 விரல உள்ள விடல, அந்த அளவுக்கு ஹோல்ஸ் மாதிரி வந்துருச்சு. அந்த அளவுக்கு உள்ள இந்த மொத்தமா வெளியில வந்துருச்சு. அம்மாக்கும் வலிக்கல, அவங்களே அமைக்க மொத்தத்தை வெளியில எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து தொடர்ச்சி கிடைச்சு அக்கா பெரிய அக்கா வந்து ஆயின்மெண்ட் போட்டு விட்டாங்க. அம்மாக்கு நல்லா அந்த இடத்துல நல்ல ஒரு மாறுதல் இருக்கு, நல்லா அமுங்கி இருக்கு. அந்த கட்டி வந்து அப்படியே நல்லா அமுங்கி சப்புன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே நான் பாஸ்டர்ட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்லி பாஸ்டர்ட்ட சொன்னேன். பாஸ்டர் ஊக்கமா ஜெபிச்சாங்க. அதுக்காக சபையாரும் ஜெபிச்சிருக்கீங்க. கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்க அம்மாவுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சு எங்க அம்மாவை இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறதுக்கு தேவன் உதவி செஞ்சிருக்கிறாரு. அதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபித்த பாஸ்டருக்கும் சபையார் யாவருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச்.